மாடிக்கு தானே வாரீங்க, அங்கேயே வரேன்ட்டா. அக்கா எல்லாருக்கும் நீயே செஞ்சு கொண்டு வந்துரு, அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஸ்ருதி, எப்பவும் நான் தான் சமைச்சு தரேன், நீ சாப்பிட்ற. என்னைக்காவது அக்காவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறியா? என்னது சமையலா? நான்லாம் சமைச்சேன்னா இந்த தவா தான் தாக்கு பிடிக்குமா இல்லை இந்த சப்பாத்தி தான் ஒழுங்கா வருமா? இப்படியே வெட்டி பேசி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்காத. இன்னைக்கு அக்காவுக்கு சமைச்சுதா. செஞ்சு தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்காக்காக இது கூட பண்ண மாட்டேனா? ஆனால் நீ செத்துட்டேன்னா அந்த கொலகேஸில் என்னையும் மாட்டி விட்டுறக்கூடாது. இந்த பிளேட்டை பிடி, இப்போ பாரு எப்படி சப்பாத்தி செய்கிறேன்னு. என்ன நான் போட்ட சப்பாத்தி மட்டும் ஊதவே மாட்டுக்கு. அது மட்டுமா, ஏதோ கண்ணு மூக்கெலாம் முளைச்ச மாதிரி இருக்கு. ஸ்ருதி, நீ போட்ட சப்பாத்தி ஒரு ஷேஃபே இல்லாமல் இருக்கு. அக்கா நீ தானே கேட்டா அக்காக்காக ஒரு நாள் கூட செஞ்சு தர மாட்டியான்னு? நீனே சாப்பிடு. அக்காக்காக நல்லா செஞ்சு தருவான்னு நினச்சேன். நீ என்னென்னா இவ்வளோ கேவலமாக செஞ்சு வச்சிருக்கா. எனக்கெலாம் வேண்டாம், இதை உன் வருங்கால கணவருக்கு கொடு. ஸ்ருதி, பிரீத்தா சொல்கிறான்னு கொடுத்துறாத, செத்து போயிடுவான். ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவன் எங்கே இருக்கான்னே தெரியல. ஸ்ருதி, நீ தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கல்ல, வீரக்குள்ள பத்திரமா பூட்டி வை, அவன் வரும்போது எடுத்து கொடு. பிரீத்தாக்கா என்னை கலாய்க்கிறதுக்காக தான் செய்ய சொன்னியும். அப்படி கூட எடுத்துக்கோ. அம்மா என் சப்பாத்தி கொடுங்க, நான் மாடிக்கு போகிறேன். ஓடிட்டா. ஜி நான் உன்னை எப்போ வர சொன்னா நீ எப்போ வந்திருக்கா? வில்லேஜ்லேருந்து வரணும்ல, ரொம்ப லேட் ஆயிட்டு. சரி, நீங்கள் எதுக்காக வில்லேஜுக்கு வந்து என்னை வர சொல்லிங்க? உங்கள் வில்லேஜில் பிரீத்தாங்கிற டாக்டர் உண்டு, கரெக்டா? பிரீத்தாவா? பிரீத்தா உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரீத்தா பேர் எடுத்தோன்னு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தெரியுமான்னு கேட்குறா. பிரீத்தாவையும் தெரியும். பிரீத்தா கூட உனக்கு கல்யாணம் நடக்க இருந்தது ஸ்டாப் ஆன விஷயமும் எனக்கு தெரியும். சொல்லு, அந்த கல்யாணம் எதனால் நின்றுச்சு, ஏன் நின்றுச்சுன்னு எனக்கு இப்போ அந்த டீட்டெயில் சொல்லு. ஒரு நாள் பிரீத்தாவை பார்த்தேன். அவள் தங்கச்சி கூட வந்திருந்தா கிளப்புக்கு. பிரீத்தா கூட டான்ஸ் ஆடலான்னு ஆசைப்பட்டேன். டான்ஸ் ஆட கூப்பிட்டா ரொம்ப ஓவராக பண்ணுறா. சரி, எனக்கு இன்னும் ஆடணும் போல் இருக்குங்கிறனால கட்டாயப்படுத்தினேன். அவள் வாங்கி கன்னத்தில் ஒன்று அடிச்சிட்டா எல்லாரும் முன்னாடியும். பிரீத்தாவை ரொம்ப பிடிச்சிருந்து. சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லோரும் முன்னாடியும் அடித்ததுக்கு பழி வாங்கியும் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன். அது தங்கச்சிக்கு அருகே தெரிஞ்சுட்டு பிரீத்திட்ட போய் சொல்லி பிரீத்தா கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. அதுக்கப்புறம் பிரீத்தாவோட அப்பா இறந்துட்டாங்க. அடுத்து பிரீத்தா எங்கே போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. அப்புறம் அவள் வில்லேஜுக்கு பக்கமே வரல. அவள் எப்படி வில்லேஜுக்கு வருவா? அவளுக்கு தான் இங்கே சிட்டியில் என் அத்தை பையன் கரனுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காள, வேற எப்படி வருவா? என்னது, உன் அத்தை பையன் கரண்ட்க்கு ஸ்கெட்ச் போடுறாளா? பிரீத்தா அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாளே. சரி, உனக்கு இப்போ பிரீத்தா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? பிரீத்தா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவள் அடித்தது இன்னும் கோபம் இருக்குது. இந்த பிரீத்தாவை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவள் வில்லேஜுக்கு போனால் தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு நினச்சேன். கரெக்டான டைமில் உன்னை பற்றின நியூஸ் தெரிஞ்சுது. பிரீத்தா இங்கே இருக்கக்கூடாது, அவளை திரும்பவும் வில்லேஜுக்கே கூட்டு போயிடணும். அது உன்னால் மட்டும் தான் முடியும். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? பண்ணுறேன், ஆனால் ஒரு டீலிங். பிரீத்தா எனக்கு கிடைப்பாளா? ஓ, பிரீத்தா மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டா? கண்டிப்பாக கிடைப்பா. நேராக பிரீத்தா வீட்டுக்கு போ. பிரீத்தா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. கேட்டுட்டு, தெரியாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ பிரீத்தாவை இல்லாமல் இருக்க முடியல, எனக்கு பிரீத்தா தான் வாழ்க்கை, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஓவராக சீன் போட்டு நடி. எப்படியாவது அவங்க அம்மா மனசில் இடம் பிடிச்சிரு. பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிடுவாங்க அவங்க அம்மா. அப்படியே கல்யாணம் பண்ணி பிரீத்தாவை அதே வில்லேஜுக்கே கூட்டு போயிரு. ஆனால் பிரீத்தாவும் அவள் தங்கச்சியும் மேலே கோவத்தில் இருப்பாங்க. என்னை பார்த்தாலே கண்டிப்பாக வெறுப்பாங்களே. ஃபஸ்ட்டு பிரீத்தாவையும் பிரீத்தா சிஸ்டரையும் மீட் பண்ணாத. அவங்க அம்மா எங்கே தனியாக வராங்களோ அங்கே மீட் பண்ணு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது உனக்கே தெரியும். என்ன பண்ணால் எப்படி பண்ணால் பிரீத்தா கிடைப்பான்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணு. இதனால் உனக்கு பிரீத்தா மட்டும் இல்லை, நீ எவ்வளோ பணம் கேட்டால் கூட நான் தாரேன். ஆனால் இந்த பிரீத்தா திரும்பவும் அதே வில்லேஜுக்கே போயிடணும். இங்கே தயவு செய்து சிட்டிலாவே இருக்கக்கூடாது, புரியுதா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூட்டு போயிரு. பிரீத்தா மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கா? அதுவும் இல்லாமல் உன் அத்தை பையனுக்கு வர பிரீத்தா ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்கிறா. இதை கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீ கிரிக்கெட் பார்ப்பியா இல்லையா? கிரிக்கெட் பார்ப்பேன். என்ன? இந்தியன் பி டீமில் பிளேயிங் 11 விளையாடுற பிளேயர் தான் கரண். அவன் தான் என் அத்தை பையன். கிரிக்கெட் பிளேயர் கரண் ஐபிஎல்ல கூட நல்ல நல்ல ஷாட் ஆடுவானே. அவனை எப்படி பிரீத்தாக்கு தெரியும்? இந்த பிரீத்தா ஒரு பிசியோதெரபிஸ்ட். எங்கள் அம்மாக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்தா. அப்படியே கரனுக்கு ரூட் விடுறா. உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ண வந்திருக்கா ஓகே. ஆனால் பிரீத்தா கண்டிப்பாக ரூட் விட வாய்ப்பு இல்லை. அவள் ஒர்க்கில் தான் கவனமாக இருப்பா. இந்த ரிஷப்பும் கரனும் தான் பிரீத்தாக்கு ஓவராக நல்லவாங்கிற பட்டம் கொடுப்பாங்க. நீயுமா? நீ ஃபஸ்ட்டு சொன்னதை செஞ்சுட்டு அவளை எப்படியா வில்லேஜ் கூட்டு போ, புரியுதா இல்லையா? நீ சொல்கிறது எதையுமே நம்ப முடியல.
நான் கிளம்புறேன். எப்படியோ ஒன்று பிரீத்தாவை கரெக்ட் பண்ணி இங்கேருந்து கூட்டு போ. இதில் ஏதோ ஒன்று சரியில்லை. என்கிட்டயும் பணம் இருந்துச்சு, ஆனால் பிரீத்தா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி இருக்கும்போது இந்த பணத்துக்காக கரணையும் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஐ கெஸ் கரண் தான் ஏதோ பிரீத்தா மனசை மாற்றிருக்கணும். எது எப்படியோ பிரீத்தா எங்கே போனான்னு இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருந்தேன். பிரீத்தா இப்போ மும்பையில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இனி பிரீத்தா பார்க்குறதா ஃபர்ஸ்ட் வேலை. நல்ல குளிர்ந்த காற்று, நிலா தெரியுது. மாடியிலேருந்து இப்படி எல்லாரும் ஒன்றா சாப்பிடும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாம், குளிரோட சேர்ந்து அப்படியே பனியும் அடிக்குது. நாளைக்கு குளிர்ஜரம் வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு லீவ் எடுத்தா அப்புறம் எப்படி அடிக்கலான்ட்டு யோசிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. பிரீத்தாவும் ஸ்ருதியும் ஒரு வாரமாக நம்ம கூட இல்லை. சாப்பிடும்போதெல்லாம் பிள்ளைங்க நினப்பா இருந்துச்சு. என்ன எனக்கு மட்டும் சப்பாத்தி கல்லா வேவாம ஒரு சேஃபே இல்லாம இருக்கு. ஏம்மா, பிரீதக்கா தட்டுலயும் ஸ்ருதியக்கா தட்டுலயும் நல்ல புஃபியான சப்பாத்தி இருக்கு. எனக்கு மட்டும் வேவாம கண்ணு மூக்கெல்லாம் முளைச்ச மாதிரி ஒரு சப்புன சப்பாத்தியா இருக்கு. உங்க தட்டுல இருக்கிற கூட நல்லா வெந்திருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? அது ஸ்ருதி செஞ்சது, புஃபி இருக்கிறது பிரீத்தா செஞ்சது. ஸ்ருதி செஞ்சது வீணா போகக்கூடாதுல, அதான் உன் தட்டில் வச்சிருக்கேன். அப்போ நான் மட்டும் இழிச்சவாயா இந்த சப்பாத்தியை தின்னுட்டு சாவுறதுக்கு? கமாண்டர், நீங்களாவது கோஆபரேட் பண்ணுங்க என் சப்பாத்திக்கு. போங்க கமாண்டர், திங்கிற விஷயத்துலலாம் கோஆபரேட் பண்ண முடியாது. எம்மா, எனக்கு இப்போ புஃபியான சப்பாத்தி தான் வேணும். பிரீத்தாக்கா செஞ்சது தாங்க. இந்த சப்பாத்தியை கொண்டு போய் பிரீத்தாக்கா ரூம்ல ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்கு போடுங்க. ஸ்ரீயா, உனக்கு வேண்டானா அமைதியா இரு. என் சிம்பன்சிலாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டான். என் சிம்பன்சிக்கு இதை விட பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். பிரீத்தக்கா, நாய்க்கு கூட போடக்கூடாதுங்கிறீங்க, அப்ப எதுக்கு எனக்கு மட்டும் இது? ஸ்ரீயா, பிரீத்தா செஞ்சது பிரீத்தாவும் ஸ்ருதியும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்ருதி செஞ்சதா இருக்கு, சாப்பிடு. ஆ அம்மா, நல்லாவே இல்ல. கல்லு மாதிரி இருக்கு. சுத்தமா டேஸ்டே இல்ல. இவ ஒருத்தி நம்ம சந்தோஷமா ஜாலியாக பேசலன்னா அது சரியில்லை இது சரியில்லை, இப்போ ரொம்ப முக்கியம். சும்மா சாப்பிடா. கமாண்டர், அட்ஜஸ்ட் பண்ணுங்க கமாண்டர். அட பாவிங்களா, லாஸ்ட்ல நீ இழிச்ச வாயா மாத்திட்டியல்ல. பிரீத்தா, அந்த அம்மா நடந்துட்டாங்கன்னா எப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க? மருந்துல குணப்படுத்திட்டியா இல்லை வேற மாதிரியா? அம்மா, அது ஒரு கோஇன்சிடென்ட் மூலமாக தான் குணப்படுத்தியிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆமாம்மா, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வெளிநாடு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நம்ம போனது கூட கிடையாது. நீ ஏதாவது சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எல்லா பிளேஸுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுமா. அம்மா, அப்படியே ஒரு ஒன் சைடு மூவியும் நடந்துச்சு. ஸ்ருதி, என்னது ஒன் சைட் மூவியா? அம்மா, ஸ்ருதி என்ன தெரியுமா சொல்ல வரா? தியேட்டரில் போய் படம் பார்த்தோம் நான் ஸ்ருதியும், அதை சொல்கிறா. சுத்தி இருக்காளே, சரியான ஓட்டவை. எது அம்மாட்ட சொல்ல வரணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. அக்கா, எல்லாரும் கேஷுவலாக பேசுகிறோம். அம்மாட்டே எல்லாத்தையும் சொல்லுவோம்க்கா, ஜாலியாக இருக்கும். ஸ்ருதி அப்பா மாதிரி அம்மா கிடையாது. உனக்கு புரியுதா புரியலையா? நீ அப்பாட்ட எல்லாம் ஓப்பனாக கேஷுவலாக பேசுகிற மாதிரி அம்மாட்ட சொல்ல முடியாது. அப்பா கிட்ட இந்த லவ் சைட்டு இதெல்லாம் பற்றி பேசினா ஓகே. அம்மாவுக்கு இதெல்லாம் பற்றி பேசினா பிடிக்காது. அப்புறம் அம்மா என்னன்னாலும் பண்ணுவாங்க. புரியுதா? ஆமாம்மா, பிரீத்தா கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கா. என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி பேசக்கூடாது. 3 பேரும் ஒழுங்காக நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு போகுங்க, சரியா? அது போதும். ஸ்ருதி, பிரீத்தா சொல்கிறத பார்த்தா நீ ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட சொல்ல வந்திருக்கா போல. அம்மா, அதை நான் சொல்கிறேன். அவள் ஃப்ரெண்டு யாரோ லவ் பண்ணுறாளாம், அந்த கதையை தான் சொல்ல வந்தா. ஸ்ருதி, உன் ஃப்ரெண்டு எதையும் பண்ணிட்டு போறா. இந்த மாதிரி கதையை என்கிட்ட பேசாத. வேற ஏதாவது ஜாலியாக பேசுங்க. ஜாலியாக பேச சொல்லிட்டு அடுத்து எங்கள் ஜாலியை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணது குந்தானி. நீ என்னையே குந்தானின்னு சொல்லிட்டு இருந்தா இப்படி தான் பண்ணுவேன். பிரீத்தா, என் மனசில் உள்ளதை சொல்கிறேன், என் ஆசையை சொல்கிறேன். நம்ம தெருவில் தான் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு உன் வயசு தாம்மா கல்யாணம் முடிஞ்சு 2 வயசில் ஒரு அழகான குழந்தை இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலை. அது நீ தான் மூத்த பொண்ணு. ஃபஸ்ட்டு உன் கல்யாணத்தை பார்த்து ஒரு குழந்தையும் பார்த்துட்டா எப்படி இருக்கும்? கல்யாணம்னா பயப்படாதம்மா, ஒத்துக்கோ. அம்மா ப்ளீஸ், இதை பற்றி கேட்காதீங்க, தூங்க போகிறேன். பிரீத்தக்கா, ஏம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கலாம்ல? ஸ்ருதி அக்கா, நான் தான் சொன்னல, கூட்டு வச்சு ஜாலியை முடிக்கிறது தான் குந்தானி பிளான்னு. அடுத்து ஹோம்ஒர்க் செய்ய சொல்லி என்னதான் டார்கெட் பண்ண போகுது ஜாலியை முடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கல்லு சப்பாத்தி திங்குறக்குள்ள நானும் போயிடுறேன். ஏ ஸ்ரீயா, எம்மா, இப்போ உங்களால் 2 பேர் சாப்பிடாம போயிட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது? நான் அப்படி என்ன பேசுனேன்? இங்கே பாரு, நீ இப்போ போனியே அந்த கரண் சாரா, அந்த பையன் வீட்டில் கூட அவங்க தங்கச்சி கல்யாணம், அவங்க வீட்டில் கூட ஒரு நல்ல காரியம் நடக்கு. நம்ம வீட்லேயே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? ஸ்ருதி, அக்காவை எப்படியா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க சொல்லு. உனக்கும் வயசு ஏறிட்டே இருக்கு. இல்லை என்னதாவது மனசில் இருந்தால் அதையாவது சொல்லி தொலைக்க வேண்டிதானே?
இல்லை கல்யாணத்துக்கு பயமாக இருக்குது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதையாவது சொல்லணும். நம்மளாவது எதை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அந்த பேச்சு இடத்துல இப்படி அமைதியாக போனால் என்ன அர்த்தம்? சரிம்மா உங்கள் ஆசை புரியுது, கவலைப்படாதீங்க. நான் பிரீத் அக்காவை வாட்ச் பண்ணிட்டு அக்கா மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமே அக்காவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். இனிமேல் அதான் என்னோட வேலை. என் செல்ல பிள்ளை நீயாவது புரிஞ்சுக்கிறியே, சித்தி ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அம்மா ரொம்ப ஆசை இருக்கு சித்தி ஆகணும்னு. கவலையை விடுங்க, சீக்கிரமே பிரீத் அக்கா ஒத்துக்க வைக்கிறேன். பொண்ணுக்குட்டி, கரண், பொண்ணுக்குட்டி பார்த்து மெதுவாவா. கரண் உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு நீ வந்து நிற்கிற, இதை என்னால் நம்பவே முடியல. டோன்ட் வரி பொண்ணுக்குட்டி, உன் கரண் எப்பவும் உன்னை சுற்றி சுற்றி தான் இருப்பான். வந்துட்டேன்ல, கவலையே படாத.